இந்திய பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போவதாக தகவல்கள் கசிக்கின்றன. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் இனி அடியோடு மாறப்போகின்றன. கூகுள் பே, போன்பே என டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அசுர வேகத்தில் வளர்ந்திருந்தாலும் இந்தியாவில் காகித பணத்திற்கான தேவை இன்னும் குறையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2016ஆம் ஆண்டில் 16 லட்சம் கோடியாக இருந்த பணப்புழக்கம் இன்று 37 லட்சம் கோடியை தாண்டிவிட்டது. இவ்வளவு பெரிய அளவில் பணத்தை அச்சிடவும் அதனை பராமரிக்கவும் ரிசர்வ் வங்கிக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகிறது. இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இப்போது பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்த இந்தியா தீவிரமாக தயாராகி வருகிறது. ஏன் இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள்? தற்போது உள்ள காகித நோட்டுகள் பருத்தியால் தயாரிக்கப்படுவதால் அவை எளிதில் அழுக்காவதுடன் சீக்கிரமே கிழிந்து விடுகின்றன. கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் சுமார் 2300 கோடிக்கும் அதிகமான சேதமடைந்த நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதனை மீண்டும் அச்சிட அரசுக்கு சுமார் 6300 கோடி ரூபாய் செலவாகிறது. ஆனால் பாலிமர் நோட்டுகள் மெல்லிய மற்றும் நெகிழ்வான பிளாஸ்டிக்களால் உருவாக்கப்படுபவை. இவை காகித நோட்டுகளை விட 3 முதல் 4 மடங்கு அதிக காலம் உழைக்கும். அதே சமயம் இவற்றில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ ஹாப்டிக் ஹோலோகிராம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் கள்ள நோட்டுகளை அச்சிடுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக மாறும். உண்மையில் 2012ஆம் ஆண்டிலேயே மைசூர், கொச்சி உள்ளிட்ட 5 நகரங்களில் 10 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகள் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் அப்போதில் இருந்து ஏடிஎம் இயந்திரங்கள் பிளாஸ்டிக் நோட்டுகளை கையாளும் அளவிற்கு தரம் உயர்த்தப்படவில்லை என்பதால் அந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இப்போது நிலைமை மாறிவிட்டது. அதிநவீன ஏடிஎம் இயந்திரங்கள் புழக்கத்திற்கு வந்துள்ள நிலையில் முதற்கட்டமாக மக்கள் அதிகம் பயன்படுத்தும் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாற்ற ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த பிளாஸ்டிக் கரன்சி முறைக்கு மாறிவிட்டன. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும்போது பழைய காகித நோட்டுகள் படிப்படியாக திரும்ப பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மீண்டும் ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை போன்ற ஒரு சூழலை உருவாக்கினாலும் நீண்ட கால அடிப்படையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். கள்ள நோட்டு ஒழிப்பு மற்றும் அச்சிடும் செலவை குறைத்தல் என பல நன்மைகளை கொண்ட இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் மிக விரைவில் உங்கள் கைகளில் தவழப் போகின்றன.